அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு பேய் பிடித்திருந்த ஒரு மனிதரை குணமாக்குகின்றார். இந்த பகுதியிலேயே இயேசு 2 நபர்களை விடுவிக்கின்றார். ஒன்று தீய ஆவி பிடித்திருந்த நபரை, இன்னொன்று தீய ஆவியை விடுவிக்கின்றார். தீய ஆவி பிடித்திருந்தவர் சாதாரண மனிதர்களைப் போன்று நடந்து கொள்ளவில்லை. மாறாக ஆடை இல்லாமலும் தன்னை காயப்படுத்தி கொண்டும் தனிமையான அழுக்கான இடத்தில் வசித்து வந்தும் கொடூரமாக சத்தம் எழுப்பிக் கொண்டும் நடந்து கொண்டிருந்தார். இவை அனைத்திலுமிருந்து அந்த மனிதனுக்கு விடுதலை வேண்டும். ஆனால் அந்த மனிதனோ அவனுக்கு விடுதலை வேண்டும் என்று அவனால் உணர்ந்து கொள்ள இயலவில்லை. மாறாக இயேசு உணர்ந்து கொள்கிறார் இந்த மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்று. தீயாவியிடமிருந்து அந்த மனிதனை விடுவிக்கின்றார். இப்போது விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் சாதாரண ஒரு மனிதனாக மாறுகின்றார். இதை பார்த்த தீயாவி பயத்தில் நடுங்கி, எங்களை அழிக்காதீர்கள், எங்களை விடுவித்து அந்த பன்றி கூட்டத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகின்றது. ஆண்டவரும் அவர்களை விடுவித்து அந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பிவிடுகின்றார். அந்த பன்றிகள் கடலிலே மூழ்கி இறந்து விடுகின்றது. இன்றைய சமுதாயத்தில் நாமும் நிறைய காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, மது மாது போதை அடிமை பழக்கத்திலிருந்து, நவீன உலக இச்சைகளிலிருந்து, தீண்டாமையிலிருந்து, பேராசையிலிருந்து, சொத்து பணம் சுகத்திலிருந்து, நவீன கருவிகளிலிருந்து, தீய உறவு முறைகளிலிருந்து, பிரிவினை வாதங்களிலிருந்து, பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இயேசு தீய ஆவி பிடித்திருந்த மனிதனை விடுவித்தது போல நாமும் ஆண்டவரிடத்தில் வருவோம். எவையெல்லாம் தீய ஆவியைப் போல அடிமையாக்கி கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து விடுவிக்க வரத்தை கேட்போம். ஆண்டவரும் நம்மை விடுவிப்பார். ஆமென்.